அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக மூன்றாவது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். நீண்ட நேரங்கள் இல்லாமல் சுருக்கமான சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இந்த உரையை நிறைவு செய்வோம். முதலிலே நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்குள் நீங்கள் எடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா மக்களும் பரவலாக நோன்பு என்றால் என்ன என்பதை எப்படி விளங்கியிருக்கின்றார்கள் என்றால், காலையில் இருந்து மகரீபினுடைய நேரம் வரையிலும் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது மட்டும்தான் நோன்பு என்று நாம் விளங்கியிருக்கின்றோம். இப்படி வெறுமனே பசித்து இருப்பதற்கும் வெறுமனே தாகித்து இருப்பதற்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தரவில்லை. இந்த நோன்பினுடைய நோக்கமும் அது அல்ல. நிறைய நபர்கள் இன்றைக்கு நாம் அப்படியேதான் வழங்கி இருக்கிறோம். நோன்புனா என்னங்க அப்படின்னு கேட்டா, நோன்பு ஏன் கடமையாச்சு அப்படின்னு கேட்டா, ஏழை மக்களுடைய பசியை உணர்வதற்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு என்று நாம் சொல்கின்றோம். அதுவும் ஒரு விஷயமே தவிர அதுதான் முழு நோக்கம் என்பது அல்ல. பசியை உணரணும்னா ஒரு மணிக்கு சாப்பிடுற ஆள் 1:30 மணிக்கு சாப்பிட்டா பசினா என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே? பழமையா ஒரு மணிக்கு சாப்பிட்டு வரவர் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்ன தெரிஞ்சிடும்? பசினா என்னங்கிறது என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அல்லது இரவு நேரங்கள்ல வளமையை விட கொஞ்சம் குறைவா சாப்பிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா இரவுல சாமத்துல பசிச்சா பசினா என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த பசியை உணர வைப்பதற்கு இப்படி ஒரு அவரை அல்லாஹ் ஏற்படுத்தல. மாறாக நோன்பினுடைய முழு நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு முன்னுள்ள சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் தக்வாதாரிகளாக மாறுவதற்கு நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான். எதற்கு கடமையாக்கினான்? தக்வா என்கின்ற இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார் என்று இறைமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். நாம இந்த நோன்பிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா சகோதரர்களே? எப்படி காலையில சகருங்கிற உணவை சாப்பிட்ட பிறகு கண்ணு முன்னாடி பிரியாணியே கொண்டு வந்து வச்சாலும் தொட்டு பார்க்க மாட்டோமோ, கண்ணு முன்னாடி ஒரு ராஜ விருந்தே கொண்டு வந்து வச்சாலும் அதை புசிச்சு பார்க்கணும், குடிச்சு பார்க்கணும் என்கின்ற எண்ணம் எப்படி இல்லாம இருக்கிறதோ, நாம் திருமணம் முடித்த ஹலாலான நம்ம மனைவி பக்கத்தில் இருந்தாலும் தொடக்கூடாது என்கின்ற எண்ணம் எப்படி நமக்குள் இருக்கிறதோ, இது போன்று எல்லா ஹலாமையும் எல்லா ஹராமையும் பேணி வாழ்வதற்கு தான் இந்த நோன்பு. நாம முஸ்லிம்கள் என்று நாம ஒரு பேர் இருக்கிறது அல்லவா? இந்த முஸ்லீம் என்பதுதான் நம் வாழ்நாள் முழுக்க நாம நோன்பாக கருதி கொள்ளணும். முஸ்லீமாக நாம் ஆகிவிட்டோம் என்றால், நோன்பு வைத்துக் கொண்டு எப்படி சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கின்றோமோ அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்த ஹராமுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். உள்ளத்தை கட்டுப்படுத்துறோமா இல்லையா? கட்டுப்படுத்துறோமா இல்லையா? எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் இஃப்தார் வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சிருவோம், எவ்வளவுதான் தாகமா இருந்தாலும் இஃப்தார் வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சிருவோம் சொல்லி சமாளிக்கிறோம் அல்லவா? இது போன்றுதான் உங்கள் கண் முன்னால் வட்டி என்கின்ற ஹராம் கிடக்கும். நீங்கள் அதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது, அதை நீங்க சமாளிக்கணும். உங்க கண்ணு முன்னாடி காதல் என்கின்ற ஹராம் கிடக்கும், அதை பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. உங்க முன்னாடி பல ஹராம்கள் கொட்டி கிடக்கும், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் கொட்டி கிடக்கும், அதையெல்லாம் மனபோல போக்க செஞ்சிடக்கூடாது. அந்த மன கட்டுப்பாட்டை சுய கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கு தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கா என்பதை நாம விளங்கணும். இந்த நோன்பில் எப்படி கட்டுப்பாடோடு இருக்கிறோமோ அது போன்று எல்லா ஹலால் ஹராமிலையும் நாம் கட்டுப்பாடாக இருக்க
வல்லோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. அடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு விஷயத்தை நோன்பாளிகள் ரொம்ப கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 மனிதர்களுடைய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுப்பதே கிடையாது. எத்தனை பேர் துஆ? 3 மனிதர்களுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது. அல்லாஹ் அவர்களின் துஆவை கபூல் செய்கின்றான். அவர்களுடைய துஆவிற்கு வானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறக்குகின்றான், வான வாசல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறக்குகின்றான். அவர்களின் துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறார். 3 மனிதர்களுடைய துஆ. அதிலே முதன்மையானவர் யார் தெரியுமா? அல் இமாம் ஆதிலுல், நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசன். ஒரு அரசர் இருக்காருன்னா நீதமாக ஆட்சி செய்கிறார் அல்லவா, அவர் என்ன துஆ செய்தாலும் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறார். இது அரசனுக்கு மட்டுமல்ல, நீதமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன், நீதமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவி துஆ செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான். கணவன் மனைவி மாமியா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க, மனைவி ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அல்லது கணவனுடைய தாயார் ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா 2 பேருக்கு மத்தியில் நீதமாக கணவன் நடந்து கொண்டான் என்றால் அவனின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறான். மனைவிக்கு சாதகமாகவும் போயிடாம, உம்மாவுக்கு சாதகமாகவும் போயிடாம பேலன்ஸ் பண்ணி போறான் பாருங்க, நீதமா அவனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறான். ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு, மூத்த பிள்ளை இளைய பிள்ளை இருக்கு. இளைய பிள்ளைக்கு ரொம்ப பாசத்தை காமிச்சு மூத்த பிள்ளை மேல கோபத்தை காமிச்சு நீதம் இல்லாம நடந்துட்டாருன்னா அவர் துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறது இல்ல. 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொண்டார் என்றால் அவரின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். உங்கள் மத்தியில் இருவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட 2 பேர் வராங்க, நம்ம சொந்தக்காரங்க 2 பேர் வராங்கன்னா நீதமான முறையில் நாம தீர்ப்பளிச்சோம் என்றால் நமது துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். ஏதோ அரசனுக்கு மட்டும்தான், நாமளே இங்க ஆண்டியா இருக்கமே நமக்கு என்ன நீங்க நினைச்சிடக்கூடாது. நீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதஅவத்துல் மظلومி, அநீதம் இழைக்கப்பட்டவனின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த நோம்புல யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, அநியாயமா யாரையும் திட்டிடாதீங்க, அநியாயமா யாரையும் பழிச்சிடாதீங்க, அநியாயமா யாருடைய பகையை வளர்த்துறாதீங்க. யாருக்கும் உங்களுடைய செயலாலும் உங்களுடைய சொல்லாலும் உங்களுடைய நடவடிக்கைகளாலும் உங்களுடைய முக பாவனைகளாலும் யாருக்கும் அநீதம் செய்து விடாதீர்கள். ஏன்னா அநியாயம் யாருக்கு நாம் செய்கின்றோமோ அவன் நமக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கையேந்தினா அவன் யாராக இருந்தாலும் அவனின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அவன் இறைவனை கொண்டு ஈமான் கொள்ளாதவனாக இருந்தாலும் அவன் துஆ கபூல். யாருக்கும் அநீதம் செய்திடாதீங்க. உங்க ரத்த சொந்த பந்தங்களுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, உங்க அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க. முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கு நீங்கள் ஒரு காலமும் அநீதம் செய்து விடாதீர்கள். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவா. கோடி கோடியா தர்மம் கொடுத்தாலும் 100 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் அவன் உங்களுக்கு பத்வா செஞ்சுட்டா அல்லாஹ் அதை உடனே கபூல் செஞ்சிருவான். அடுத்து 3வது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாயிமு, 3வது நோன்பாளியின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அல்லாஹ் கபூல் செய்யறான் தெரியுமா? ஹத்தா யுஃப்திரு, அந்த நோன்பாளி நோன்பு வைத்ததிலிருந்து அவர் நோன்பு திறக்கும் வரையிலும் அவர் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்யறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றார். நம்மில் சில பேருக்கு ஒரு எண்ணம் தோன்றும், நானும் இதுவரைக்கும் துஆ செய்து கொண்டிருக்கின்றேனே, எந்த துஆவும் அல்லாஹ் கபூல் செய்யலையே. துஆ 3 விதமாக பலன் தரும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு, என்ன துஆ இந்த உலகத்துல நாம கேட்கிறோமோ அதை அப்படியே அல்லாஹ் கொடுத்துருவான். கடனை அடையணும்னு சொல்லி துஆ கேட்டீங்கன்னா கடன் அடைஞ்சு போயிடும். சொந்த வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா சொந்த வீடு கிடைச்சு போயிடும். நல்ல என் பிள்ளைகளுக்கு நல்ல இன்மை கல்வி மறுமை கல்வி வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே அதை அல்லாஹ் கொடுத்துருவான். ஒண்ணு கேட்டதை அப்படியே கொடுத்துருவான், இன்னொன்னு கேட்டதை அல்லாஹ் தரமாட்டான். அதுக்கு பகரமாக உங்களுக்கு வர இருக்கிற பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்திடுவான்.
எனக்கு நீ ஒரு 5 லட்ச ரூபாய் எனக்கு நீ கூடியா அல்ல, நீங்க கேட்டீங்க, அல்ல அந்த 5 லட்ச ரூபாய் தரலனா உங்களுக்கு வர இருக்கிற பெரிய விபத்தையோ பெரிய நோயையோ பெரிய செலவையோ அல்லாஹ் தஆலா தடுத்துருவான். இது 2வது. 3வது, உங்களுக்கு கேட்டதையும் தரமாட்டா, அதுக்கு பகரமா எந்த விதமான ஆபத்தையும் தடுக்க மாட்டா. இதனுடைய நன்மையை அல்லாஹ் மறுமையில வச்சிருவான். மறுமையால ஒரு மனிதன் வருவான். இந்த மனிதன் அல்லாஹ் சொல்வான், எப்பா நீ சொர்க்கம் போப்பா. இந்த மனுஷன் கேப்பா, அல்லாஹ் நான் உலகத்துல நன்மையே செய்யலையே, நான் பூரா பாவம் தானே செஞ்சுக்கிட்டே இருந்தேன், உன்னை மறந்து வாழ்ந்தேன், நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றமாகவே வாழ்ந்தேன், என்னைய போய் சொர்க்கம் அனுப்புறிய. அல்லாஹ் சொல்லுவான், அது பார் இந்த மூளையில பார் அப்படியே கொட்டி கிடக்கு பார், நன்மை கொட்டி கிடக்கு பார், இது எல்லாம் ஓ நன்மைதான் பா, ஓ நேரில் உள்ள நன்மைதான், கொண்டு போ சொர்க்கம் போ, அந்த நன்மை வச்சு சொர்க்கம் போ. அந்த மனுஷன் கேட்பானா, அது என்ன நன்மை தெரியாம நான் போகவே மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல நீ அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட துவா செஞ்ச, என்கிட்ட அதை விட்டு பாதுகாப்பு தேடின, இதை விட்டு பாதுகாப்பு தேடின, எந்த ஒண்ணையும் நான் உலகத்துல உனக்கு தரலப்பா. அதுக்கு பகரமாக இந்த சொர்க்கத்துல இந்த மறுமையில உனக்கு நன்மையை வச்சிருக்கேன், அதை கொண்டு நீ சொர்க்கம் போல் சொல்லும் போது அந்த மனிதன் சொல்வானா, அல்லாஹ் உலகத்துல 1-2 துவாவை நீ ஏத்துக்கிட்டிய, அந்த துவாவை நீ ஏத்துக்காம இருந்திருக்காம இப்படி ஒரு நன்மை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த துவாவை நீ ஏத்துக்காம இருந்திருக்கலாமே, இந்த மறுமையில இன்னும் உயரிய சொர்க்கம் நான் போவேனேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லி காமிப்பான். அதனால துவா செஞ்சுட்டோம் கிடைக்கிறதா கையை மூடிடக்கூடாது. ஒரு நாள் கேட்டேன், 2 நாள் கேட்டேன், 1 மாசம் கேட்டேன், 2 மாசம் கேட்டேன், 6 மாசம் கேட்டேன் சொல்லிட்டு இனி அல்லாஹ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, எவ்வளவுதான் கேட்க, எனக்கே கூச்சமாயி போச்சு. அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் இருந்து நீங்கள் ஒரு காலமும் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து எப்படியாவது கிடைக்கும், நீங்க கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உங்க ஹயாத் முழுக்க கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். கணித்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் ஒரு சில சிறப்பு மலக்குகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு இறக்குறார். அந்த மலக்கினுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த மலக்கு தினமும் சொல்வாரு, நன்மையை செய்யக்கூடியவர்களே நன்மையின் பக்கம் வேகமாக ஓடிவாங்க. என்ன சொல்லுவாங்க? நன்மையை செய்யக்கூடியவங்களே நீங்க நன்மையின் பக்கம் வேகமாக ஓடிவாங்க. ரசூலுல்லாஹ் ரமலான்ல எப்படி தெரியுமா நன்மை செய்வாங்க? சுத்தி அடிக்கக்கூடிய சூறாவளியை போன்று பெருமானால் ரமதானில் நன்மையின் பக்கம் விரைந்து கொண்டே இருப்பார்கள். சில சஹாபிகள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ரமலான்ல படுத்து ஓய்வெடுத்து நாங்கள் பார்த்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், படுத்து ஓய்வெடுத்து ரமலானில் பெருமானை நாங்கள் பார்த்தது கிடையாது. எப்போதும் ஏதாவது ஒரு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்களா, நன்மையை செய்யக்கூடியவங்களே நன்மையின் பக்கம் வேகமா வாங்கப்பா, தீமையை செய்யக்கூடியவங்களே உங்க தீமையை நிப்பாட்டுங்க, கூடுகட்ட கண்ணை திறந்து பாரு, என்ன பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாரு, உன் தீமையை நிப்பாட்டு என்று சொல்லிவிட்டு அந்த மலக்கு சொல்வார், இந்த நேரத்திலே இந்த மாதத்திலே யாராவது பாவ மன்னிப்பு தேடுறீங்களா? தேடுங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படும். யாராவது தௌபா செய்யறீங்களா? தௌபா செய்யுங்க, உங்க தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். யாரேனும் ஏதேனும் கேட்கிறீர்களா? கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் அதை கொடுக்க தயாராக இருக்கின்றான் என்று இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் மலக்குகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. குறிப்பா நோன்பு துறக்கிற அந்த நேரம் சகோதரர்களே, மக்ரீபினுடைய நேரம் இயல்பாகவே துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். மக்ரீப் நேரம் இருக்குல்ல, நோன்பு மாசம் மட்டும் இல்ல, நோன்பு அல்லாத மாசங்களிலும் கூட துஆ கபூலாகக்கூடிய ஒரு நேரமாக அந்த ரமலானுடைய அந்த மக்ரீபினுடைய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல நாம தயவு செய்து வீண் பேச்சுக்களை ஈடுபட்டுறாதீங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும், நம்பிக்கை வைக்கணும். அதை காட்டிலும் ஒருபடி மேல போய் கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கை வைக்கணும். கேட்கணும்னா என்னங்க, தருவானா தரமாட்டானா, இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னா இல்ல, கேட்கிறேன் அல்லாஹ் தந்துட்டான் அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு வந்துருச்சுங்கிற நம்பிக்கையில கேட்டா எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதோடு நன்மையின்பால் வேகமாக விரைந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹருடைய நேரம் சரியா 5 மணிக்கு முடிஞ்சிருது. நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போனேன்.
சஹர் நேரம் 5 மணிக்கு முடியுது. ஆனா பாங்கினுடைய வக்து, ஃபஜ்ருடைய வக்து 5:20 வருது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க 5 மணிக்கு சஹரை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியல, ஒரு கொஞ்சம் தாமதமா எந்திரிச்சிட்டோம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு வேலை பெண்டிங் ஆயிடுச்சு, ஒரு 5:10 ஒரு 5:15 வரைக்கும் நீங்க டயத்தை எடுத்துக்கலாம். அதனால அந்த சஹர் டயத்தை என்ன செய்யுங்க, கணக்கு பண்ணி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சஹரை நீங்க விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரின் நோன்புகளையும் கபூல் செய்வானாக. நாம் தொழுத இரவு தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த 30 நாளிலும் உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.